டெல்லியில் தமிழ்நாட்டை அடகு வைத்தது யார் என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கொள்ளைப்புறமாக PM ஸ்ரீ திட்டத்தை முதலில் வரவேற்றுவிட்டு தற்போது எதிர்ப்பு நாடகம் ஆடும் அறிவாலயத்திற்கு அதிமுகவை பற்றி பேச எல்லளவாவது அருகதை இருக்கிறதா எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் சரமாரி கேள்வி. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு டெல்டா விவசாயிகளின் உரிமையை அடகு வைத்தவர்தானே நீங்கள்? நீட் என்ற சொல்லையே நாட்டிற்கு அறிமுகப்படுத்தியதே திமுக காங்கிரஸ் கூட்டணிதானே என அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் ஏல முடிவுகள் வரும் வரை கள்ள மௌனம் சாதித்து பல்வேறு சதி செயல்களால் மதுரை மாவட்ட மக்களின் வாழ்வியலையே அடகு வைக்க முயற்சித்தவர்கள் தானே நீங்கள் எனவும் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மூன்றாவது மாடியில் CBI ரெய்டு நடக்க முதல் மாடியில் 3 மடங்கு சீட்டுகளை கொடுத்து காலில் விழுந்த கொத்தடிமைகள் தானே நீங்கள்? உங்களால் என்னுடன் நேருக்கு நேர் நின்று தனியாக விவாதிக்க முடியுமா? அந்த தெம்பு திராணி உங்களுக்கு இருக்கிறதா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி சவால். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செய்யாமூர் வே. குணசீலனின் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி இரங்கல். குணசீலனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற இறைவனை பிரார்த்திப்பதாக அறிக்கை. திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நர்சிங் மாணவியை கர்ப்பமாக்கிய 19 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். தனக்குத்தானே கையை தட்டிக்கொண்டு விளம்பரம் செய்து வரும் டாடி சன் ஆட்சியில் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 6 சிறுவர்கள் போக்சோவில் சிக்கினர். விடியா திமுகவின் திறனற்ற ஆட்சியால் குற்ற சமூக மாற்றங்கள் நிகழ்வும் இடமாக பள்ளிகள் உள்ளதா என்பதற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பதிலளிப்பாரா என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய தாய்மாமன் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை பெற்று தராமல் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக மக்கள் அச்சம். திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதி அருகே 5 வயது சிறுமிக்கு பெரியப்பா மகனான அண்ணனே பாலியல் தொல்லை அளித்த அவலம். விடியா திமுகவின் டாடிசன் ஆட்சியில் பெண் குழந்தைகள் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே முன்விரோதம் காரணமாக தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த 95 மற்றும் 75 வயது முதிய தம்பதி வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். தனக்குத்தானே கையை தட்டிக்கொண்டு வெற்று பெருமை பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலைகளால் தனியாக இருக்கும் முதியவர்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே தங்களின் மோசடியை வெளியே சொல்லி அவமானப்படுத்திய முன்னாள் ராணுவ வீரரை கொன்று உடலை தார் உலையில் போட்ட கொடூர நண்பர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசு பாலியல் குற்றவாளிகளையும் கொலை குற்றவாளிகளையும் மெத்தன போக்குடன் கையாளுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் 2 முதியவர்களை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு தீ வைத்து சென்ற கொடூரம். ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பர மாடல் அரசாக மட்டுமே இருப்பதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சிலைமான் பகுதியில் இளைஞர் வெட்டி படுகொலை. திமுக ஆட்சியில் மதுரையில் அரங்கேறி வரும் தொடர் கொலை சம்பவங்களால் வெளியில் நடமாடவே அச்சப்படும் மக்கள்.
திருவண்ணாமலை மாவட்டம் கோவூர் கிராமத்தில் 60 வயது மூதாட்டி உயிருடன் தீ வைத்து எரித்து கொலை. குற்றவாளிகளை கைது செய்யாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தெக்குப்பட்டு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த இளம்பெண்ணிடம் இருந்து 25 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல். கள்ளச்சாராய விற்பனை எத்தனை நாளாக நடைபெறுகிறது என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பு வகிக்கும் துறையின் திறமை இவ்வளவுதானா என கேள்வி எழுப்பும் மக்கள், இந்த நிலை தொடர்ந்தால் இருமாப்புடன் 20 தொகுதிகள் கூட கிடைக்காது எனவும் விமர்சனம். கும்பகோணத்தில் குஜராத்தில் இருந்து சொகுசு காரில் 500 கிலோ குட்கா கடத்தி வந்த இருவர் சிக்கினர். விடியா திமுகவின் காவல்துறையினர் மாநில எல்லைகளில் முறையான சோதனை மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்த 3 இளைஞர்களிடம் இருந்து 70 போதை மாத்திரைகள் சிரஞ்சிகள் பறிமுதல். ஒன்றிற்கும் உதவாத உருப்படாத வெற்று மாடல் ஆட்சியில் போதை மாத்திரைகள் விற்பனை கட்டுக்கடங்காமல் உள்ளதால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தங்கள் வாழ்வையே தொலைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூரில் தெலங்கானா மாநிலத்தில் இருந்து 3 கார்களில் கடத்தி வரப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 400 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதால் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அதிவேகமாக காரில் கடத்திச் செல்லப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதால் போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் நாட்றாம்பள்ளி பகுதியில் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவர் பிடிபட்டனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களே சட்டவிரோத சம்பவத்தில் ஈடுபடுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கனவு இல்லம் திட்டத்தில் 350 சதுரடி வீடு கட்டும் பாமர மக்கள் இனி 6 அடி மரம் வளர்த்தால்தான் மானியம் என்ற புதிய சட்டத்தை அறிவித்த ஸ்டாலின் அரசு. பல லட்சம் கோடி கடன் வாங்கியும் நிதி இல்லை என கூறும் திராவிட மாடல் அரசு மரம் வளர்ப்பு கட்டுப்பாடுகளால் ஏழைகளின் சொந்த வீடு கனவை கனவாகவே மாற்றிவிடும் அவலம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் திமுக அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் பின்புறம் ரவுடிகள் மத்தியில் நடந்த கட்ட பஞ்சாயத்தில் துப்பாக்கிச் சூடு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கண்டும் காணாமல் தூங்கிக் கொண்டு இருப்பதுதான் திராவிடன் மாடலா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட பெண் உயிரிழந்த சோகம். மக்களின் அடிப்படை தேவைகளை கூட முறையாக நிறைவேற்றாமல் சிறப்பான ஆட்சி நடத்தி வருவதாக தனக்குத்தானே கைதட்டி பெருமை பேசிக் கொள்வதுதான் திராவிடியன் மாடலா என மக்கள் காட்டமான கேள்வி. கன்னியாகுமரியில் விழிப்புணர்வு திரைப்படம் காண்பிப்பதாக மாவட்ட ஆட்சியரின் கையெழுத்தை போலியாக இட்டு தனியார் பள்ளிகளில் பணம் வசூலிக்கப்பட்ட அவலம். திராவிட மாடல் அரசும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் விளம்பரங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதால் மாவட்ட ஆட்சியரின் பெயரிலேயே மோசடி செய்யும் அளவிற்கு துணிச்சல் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விமர்சனம். 19,922 கோடி மதிப்பில் ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தம் அறிவித்த தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த மாபெரும் ஒப்பந்தம் வளர்ச்சிக்கான திட்டமா அல்லது கமிஷனுக்கான திட்டமா என மக்கள் கேள்வி. கோவை வஉசி மைதானத்தில் ரோந்து பணியின் போது பயங்கரவாத தடுப்பு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் சொக்கலிங்கம் தூக்கிட்டு தற்கொலை.
திராவிட மாடல் அரசின் பணிச்சுமையால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்டாரா என மக்கள் கேள்வி. சென்னை அண்ணாநகர் அருகே திருமங்கலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தூக்கிட்டு தற்கொலை. 5 கோடி ரூபாய் கடன் தொல்லையால் மருத்துவர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை தகவல். சென்னையில் நகைக்கடை அதிபர் மற்றும் பைனான்சியர் வீடு கடைகளில் சுமார் 12 மணி நேரம் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற சோதனை நிறைவு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காலை வேளையில் கடும் பனிப்பொழிவு. பகல் வேளையில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் அதிகாலையில் பொழிந்த பனியால் குளிர்ந்த சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மாரியம்மன் கோயிலில் மத நல்லிணக்கத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்ற குண்டம் திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் வெகு சிறப்பாக நடைபெற்ற மாசிமக தெப்பத் திருவிழா. பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் மாசிமக திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடிய இருளர் பழங்குடியின மக்கள். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு. பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 300 ஏக்கர் சம்பா சாகுபடி விளைநிலங்கள் பாதிப்பு. உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியா திமுக அரசு அதிகாரிகளுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். இது வந்து நல்லா அறுவடைக்கு தயாராக இருந்து இப்போ அறுக்கணும். இன்றைக்கி நாளைக்கு அறுக்க வேண்டிய நேரத்தில் பாருங்கள் மழை பெஞ்சு எல்லாமே பயிரெல்லாம் கீழே சாஞ்சி இந்த முளைச்சிட்டு இப்போ எங்களுக்கு இதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பு. எப்படின்னா சிஆர் ரகங்கிறதுனால எங்களுக்கு நல்ல ஈல்டு இந்த வருஷம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இப்படி மழை பெஞ்சு பயிரெல்லாம் கீழே சாஞ்சி இப்போ அழுகி போனதுனால எங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட இந்த விளைநிலங்களை பார்வையிட்டு எங்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வழங்குறங்கிறத இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கம் சார்பில் தமிழகம் எங்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம். ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் திமுக பொதுக்கூட்டத்தில் வைக்கப்பட்ட பேனரில் தமிழ்நாடு என்ற வார்த்தையை தவிர மற்ற வார்த்தைகள் அனைத்தும் பிழையாக இருந்ததால் மக்கள் அதிர்ச்சி. தமிழ் மொழிதான் எங்கள் உயிர், தமிழுக்காக உயிரையும் கொடுப்போம் என மேடைக்கு மேடை மார்த்தட்டி கொள்ளும் விளம்பர திமுகவினரின் தமிழ் பற்று இதுதானா என மக்கள் விமர்சனம். படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. படிக்க படிக்கத்தான் சிந்திக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. படிக்க படிக்கத்தான் சிந்திக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். மணல், ப்ளூ மெட்டல், பீசாண்ட் விலை இரட்டிப்பு, கட்டுமான செலவுகள் சுரண்டல் போன்றவற்றால் பாமர மக்களின் வீடு கட்டும் கனவுகள் சிதறல். 90% டிப்பர் லாரிகள் நிறுத்தம், திட்டங்கள் முடக்கம் என தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விடியா திமுக அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் துரித நடவடிக்கை எடுப்பது எப்போது என தொழிலாளர்கள் கேள்வி.
சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 64,960 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 55 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 8,120 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு மாத இடைவெளியில் மீண்டும் தனியார் பால் விலை உயர்ந்து 1 லிட்டர் 80 ரூபாயை தொட்ட நிலையில் வாய்மூடி மௌனம் காக்கும் பால்வளத்துறை அமைச்சர் எங்கே என மக்கள் கேள்வி. பால்வளத்தை பாரம்பரியமாக பேசும் திராவிட மாடல் நடைமுறையில் விளம்பர மாடலாக மட்டுமே இருப்பதாக மக்கள் விமர்சனம். சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புளோரிடாவில் இருந்து காலை 5:18 மணிக்கு ஏவ இருந்த டிராகன் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு. 9 மாதங்களாக விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆகியோரை அழைத்து வர மீண்டும் ராக்கெட் ஏவக்கூடிய தேதி மற்றும் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் என நாசா அறிவிப்பு.